Hello students, வணக்கம் and welcome back to Padida. 12th stand biozoology and zoology ரெண்டு பேருக்குமே important diagram. First one பார்த்தீங்கன்னா human ovum பார்க்க கண்ணு மாதிரி இருக்குது, ஹியூமன் ஐ மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, நிறைய பிரான்ச்சாக இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தர்பூஸ் கொட்டெல்லாம் போட்ட மாதிரி இருக்குது, ஓகேவா? வாட்டர்மெலன் சீட்ஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கோங்க இங்கே. ஸோ ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ வெளியில் இந்த பிரான்ச்டு பார்ட் வந்து கொரோனா ரேடியேட்டா, உள்ளே வந்து ஒரு ரிங் மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ஓகேவா? அந்த ரிங் வந்து ஜோனா பெலுசிடா. நெக்ஸ்ட் அந்த ரிங்கோட உள்பக்கம் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டலைன் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நடுவில் ஒரு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, ஒன்று பெருசு, அதுக்குள்ளே சின்னதாக இன்னொரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அந்த உள்ள சின்ன சர்க்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். வெளியில் அந்த பெரிய சர்க்கிள் வந்து உங்களுக்கு ஜெர்மினல் வெசிக்கல், ஓகேவா? அதுக்கப்புறம் நடுவில் டாட் டாட் டாட்டா இங்கெல்லாம் ஃபுல்லாக டாட்டாக போட்டுக்கோங்க சர்க்கிள் ஷேப்பில். அது பேர் வந்து ஊப்ளாசம். சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி. திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். வெளில அந்த பிரான்ச் வந்து கொரோனா ரேடியேட்டா, இந்த ரிங்கு ஜோனா பெலுசிடா, உள்ள அந்த மெம்பரேன் பேர் வந்து விட்டலைன் மெம்பரேன், உள்ள அந்த கண்ணு உள்ள இருக்கிறது வந்து நியூக்ளியஸ், அந்த பெரிய சர்க்கிள் வந்து ஜெர்மினல் வெசிக்கல், ஃபுல்லாக டாட்டாக போட்டோம்ல அதெல்லாம் வந்து ஊப்ளாசம். நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் இம்யூனோகுளோபுலின். சிம்பிள் தான், இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்லேயே. ஒய் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க, ஓகே? ஸோ நடுவில் ஒரு ஒய், பக்கத்தில் இங்கே இன்னொரு பிரான்ச்சு, இங்கே ஒரு பிரான்ச்சாக போட்டுக்கோங்க, நடுவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ரெண்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, பைப் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டாம். இந்த ரெண்டும் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழே இந்த பார்ட் வந்து லைட் செயின், நடுவில் இப்போ பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போட்டோமா, அது வந்து டைசல்ஃபைட் பாண்டு. நெக்ஸ்ட்டு கீழே பெருசாக இருக்கிறது வந்து ஹெவி செயின். கீழே லாஸ்ட் இந்த எண்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரீஜன். இது வந்து வேரியபிள் ரீஜன், ஸோ வேரி ஆகும் பொழுது, சேஞ்ச் ஆகும் பொழுது. கீழே இருக்கிறது மாறாது, இது பேர் வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன். திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஸோ நடுவில் ஒய் மாதிரி போட்டு இந்த பக்கம் ஒரு பிரான்ச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச்சு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு பிரிட்ஜு கனெக்ட் பண்ணிக்கோங்க, நடுவில் ரெண்டு பிரிட்ஜு போட்டுக்கோங்க. இது வந்து ஆன்டிஜன் பைண்டிங். இது வேரியபிள் ரீஜன், இது வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன். நெக்ஸ்ட் இது லைட் செயின், இது ஹெவி செயின், ஓகேவா? இந்த குட்டியில் இருக்கிறது லைட் செயின், இதில் இருக்கிறது ஹெவி செயின். நடுவில் இந்த பிரிட்ஜ் பேர் வந்து டைசல்ஃபைட் பாண்ட். நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஓவரி. ஆக்சுவலாக இந்த இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. நம்ம ஏஎல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெச்டியாக மாற்றிருக்கோம், நல்ல பிரைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ பார்த்துடலாம். ஓவரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஷேப்பில் வந்து ஒன்று வரைஞ்சிக்கோங்க, இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. உள்ள ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒயர் மாதிரி இருக்குது பாருங்க, ரெட் கலர் ஒயரும் ப்ளூ கலர் ஒயர் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதையும் அங்கங்கே லைட்டாக பிரான்ச் மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? ஒயர் நடுவில் இங்கே வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்துருக்கீங்களா, அதில் ஷீல்டு வச்சுருப்பான்ல, அந்த மாதிரி ஷீல்டு வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அது பேர் வந்து பிரைமார்டியல் ஃபாலிக்கல்ஸ். இந்த ஒயர் மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, அது பேர் வந்து பிளட் வெசல்ஸ். இது வந்து பிரைமார்டியல் ஃபாலிக்கல். இந்த பிரைமார்டியல் ஃபாலிக்கலே கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம முறுக்கு மாதிரி இருக்குது, அது வந்து பிரைமரி ஃபாலிக்கல். அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாகி லைட்டாக அதில் தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகுது. வெள்ளை கலரில் தெரியுது உங்களுக்கு, இதில் இந்த ரெண்டுமே லைட்டாக வெள்ளை கலரில் இருக்குது. இது வந்து செகண்டரி ஃபாலிக்கல். இது பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல். இந்த தண்ணி பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி இது டெர்ஷரி ஃபாலிக்கல். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஓகேவா? இது வந்து மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். இப்போ இதில் தண்ணி வந்து வெளில லீக் ஆகுது, இது வந்து செகண்டரி ஊசைட். லாஸ்ட்டாக இங்கே என்னமோ இஞ்சி மாதிரி இருக்குது இங்கெல்லாம், அது பேர் வந்து கார்பஸ் லூட்டியம். இது வந்து கார்பஸ் லூட்டியம். இங்கேயும் ஒன்று இருக்குது, இது கார்பஸ் ஆல்பிகன்ஸ், ஓகே? திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ரெண்டு ஒயர் வரைஞ்சிக்கோங்க. ஓவரினா இது அந்த ஒயர் வந்து பிளட் வெசல், குட்டி குட்டியாக இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா, பிரைமார்டியல் ஃபாலிக்கல். நெக்ஸ்ட் அதுவே கொஞ்சம் பெருசாகி முறுக்கு மாதிரி ஆயிடுச்சு, அது வந்து பிரைமரி ஃபாலிக்கல். நெக்ஸ்ட் அதுலேயே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, அது செகண்டரி ஃபாலிக்கல். டெர்ஷரி ஃபாலிக்கல் இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் பெருசாகி மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல், உள்ளேருந்து வெளில லீக் ஆகிட்டு செகண்டரி ஊசைட். பக்கத்தில் இஞ்சி மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து ஓவரி. நெக்ஸ்ட் போயிடலாம். ஹியூமன் ஸ்பெர்ம்னு கேட்பாங்க, ஸ்பெர்மட்டோசோவான்னு கேட்பாங்க, ரெண்டுமே ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பட் நான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ரெண்டும் வேறு நினச்சிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பெர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பல்லி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இல்லை, பல்லி மாதிரி தான் இருக்குது, பல்லி தலை, அதோட பாடி, வால். ஸோ மேலே இருக்கிறது வந்து அக்ரோசோம், உள்ள நடுவில் வந்து நியூக்ளியஸ், இது ஃபுல்லாக ஹெட்டு, நடுவு பகுதி நெக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ மாதிரி இருக்குது. டிஎன்ஏ உள்ளனா இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா வரைஞ்சிக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்குது. இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5, நடுவில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி
வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து மிடில் பீஸ், லாஸ்ட்டாக இருக்கிறது டைல். ஸோ உங்களுக்கு ஹியூமன் ஸ்பாமட்டோசோவானா எப்படி வரையணும், பல்லி மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ தலை, மிடில் பீஸ், டெய்ல், அக்ரோசோம், நியூக்ளியஸ், நெக்கு, மைட்டோகாண்ட்ரியா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் போயிடலாமா. நெக்ஸ்ட் ஓவரி. ஓவரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ந்து வரலாமா. மிடில் எக்ஸகன் ஒன்று இருக்குது, இந்த பென்சன் ரிங் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் ரவுண்டாக போட்டு ஒரு எக்ஸகன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. உள்ளே வந்து எஸ்ஸை வந்து திருப்பி போட்டுக்கோங்க, 2 எஸ் வந்து திருப்பி போட்ட மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. நடுவில் பபிள்ஸ் மாதிரிலாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வெளியில் வந்து ஒரு சர்க்கிள், அதுவும் ரிங்காக ரவுண்டாக போட்டுக்கோங்க. அதுவும் சுற்றி வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ பைப் மேலே நிறைய குட்டி குட்டி ரிங்கு வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. பைப் மேலே நிறைய குட்டி குட்டி ரிங்கு இருக்குது. ஸோ ஒன்று என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரிங்கில் நம்ம ரிங்கு போடும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா GP41 தான். மேலே டிஸ்க் மாதிரி இருக்குல்ல, அது வந்து GP120. ஸோ ரிங்கு கைக்குள்ளே போடுறது GP41, மேலே டிஸ்க்கு GP120. நெக்ஸ்ட்டு லிப்பிட் லேயர், அதே தான் வந்து லிப்பிட் பை லேயர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த உள்ள நம்ம சர்க்கிளாக போட்டோம்ல, அது வந்து மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் உள்ள அதே மாதிரி எக்ஸகனில் இருக்கிறது வந்து கேப்சட் ப்ரோட்டீன். வெளில இருக்கிறது மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன், உள்ளே இருக்கிறது வந்து கேப்சட் ப்ரோட்டீன். நடுவில் உள்ள இது பபிள்ஸ்லாம் போட்டோம்ல, அந்த பபிள்ஸ் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ பபிள் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். லாஸ்ட் இந்த எஸ் போட்டோமா, எஸ் வந்து 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA. ஸோ எஸ் வந்து RNA. திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாமா. என்ன வரையணும், உள்ள எக்ஸகன் வரைஞ்சிக்கோங்க, உள்ள 2 எஸ் போட்டுக்கோங்க, உல்ட்டா பண்ணி நடுவில் பபிள்ஸ்லாம் போட்டுக்கோங்க. அது சுற்றி வெளில ஒரு சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டி ரவுண்டாக ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கும் வெளியில் வந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று போட்டு, டியூப் மேலே ஃபுல்லாகவே ரிங்கு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த நம்ம ரிங்கில் இந்த பாட்டு GP41, நம்ம GP முத்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவரினா. ஸோ GP41 மேலே டிஸ்க் வந்து GP120. அதே தான் திரும்ப லிப்பிட் பைலேயர். இந்த சர்க்கிள் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன், உள்ள இருக்கிறது வந்து கேப்சட் ப்ரோட்டீன், பபிள்ஸு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸு. நெக்ஸ்ட்டு 2 எஸ் வந்து 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஓவர். நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அது வந்து நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட் மேக்ஸிமம் 90+ தான். இப்போ உங்களுக்கு பயாலஜி PDF நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க. அது ப்ரிப்பேர் பண்ணால் 90+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்லா எழுதிட்டு வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.